أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال في آية يا أيها الذين آمنوا لا تأكلوا أموالكم بينكم بالباطل وتدلوا بها إلى الحكام لتأكلوا فريقا من أموال الناس وأنتم تعلمون أيها الإخوة في الله أوصيكم وإياي أولا بتقوى الله அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவனை தொழுவதற்காக பணிந்து வணங்குவதற்காக நாம் கூடியிருக்கிறோம். நம்முடைய நல்ல எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்று அதற்கு நிறைந்த நன்மைகளை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாரித் தருவானாக. நம்மை படைத்து கண்காணித்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹுவை பயந்து வாழும்படி என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டு இந்த ஹுத்பாவை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நம்மை படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அல்லாஹ் நமக்கு ஏராளமான நியாமத்துகளை வழங்கியிருக்கிறான், அறிவாற்றலை வழங்கியிருக்கிறான், பகுத்தறிவை தந்திருக்கிறான், பார்வை புலனை செவிப்புலனை என்று அவனுடைய நியாமத்துகளை எண்ணிக்கொண்டே செல்லலாம். இந்த உலகத்தை நமக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். ஜஅலலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் உங்களுடைய தேவைக்காக உங்களுடைய வசதிக்காக நாம் படைத்து வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிப்பதிலிருந்து அல்லாஹ் இந்த மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் வழங்கியிருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லாவற்றையும் மனிதனுடைய தேவைக்காக வழங்கிய அல்லாஹ் அதில் சில கட்டுப்பாடுகளையும் வைத்திருக்கிறான். இந்த கட்டுப்பாடுகள் எதற்காக என்று சொன்னால், மனிதனை சோதித்து பார்ப்பதற்காக, அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டத்திற்கு அவன் கீழ்ப்படிந்து நடக்கின்றானா இல்லையா, அல்லாஹுவை அஞ்சி வாழுகின்றானா இல்லையா என்பதை சோதித்து அறிவதற்காகவும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தினுடைய நன்மைக்காகவும் அல்லாஹ் சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறான். இந்த கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் எல்லாமே மனிதனை பண்படுத்துவதற்காக நெறிப்படுத்துவதற்காகத்தானே தவிர மனிதனை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல. இதை நாம் கண்டிப்பாக நம்பியாக வேண்டும். முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், அல்லாஹ்வை ரசூலையும் ஆகிரத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கண்டிப்பாக இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும். இதில் கொஞ்சம் கூட நமக்கு மாற்று கருத்து வந்துவிடக்கூடாது. இந்த சட்டதிட்டங்கள் கட்டுப்பாடுகள் எல்லாம் நம்முடைய நன்மைக்காக அல்லாமல் நம்மை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதித்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளில் ஒன்றுதான் ஹலால் ஹராம் என்பது. சிலவற்றை ஹலாலாக்கி தந்திருக்கிறான், சிலவற்றை ஹராமாக்கி வைத்திருக்கிறான். நாம் ஏற்கனவே முன்பு கடந்த ஜும்மாக்களில் குறிப்பிட்டதை போல ஹலாலானவற்றோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஹராமானவை மிக மிக குறைவு. அவ்வாறு அல்லாஹ் தடை செய்திருக்கக்கூடியவற்றில் ஒன்றுதான் ஹராமான சம்பாத்தியம், தடை செய்யப்பட்ட சம்பாத்தியம். மனிதனை படைத்த அல்லாஹ் மனிதன் தன்னுடைய வாழ்வாதாரத்தை எப்படி தேடிக்கொள்ள வேண்டும், எப்படி உருவாக்கி கொள்ள வேண்டும், அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சில வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறார்.
அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு சில வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். எல்லா மனிதர்களுக்கும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் ரிசுக்கை தரக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றிருக்கிறான். ரிசுக்கை தரக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்வுடையது. வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும், மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளுக்கும் ரிசுக்கை வழங்கக்கூடிய கடமை அல்லாஹ்வை சார்ந்தது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காண்பிக்கிறான். ஆக கண்டிப்பா ரிசுக் வழங்குவான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. எப்போது அவனுக்கு ரிசுக்கு கிடைக்காமல் போய்விடுகிறதோ அப்போது அவனுக்கு மரணம் வந்துவிடும். அவன் மரணிக்க போகிறான் என்பதனுடைய அடையாளமாக அவனுக்கு வரக்கூடிய ரிசுக்கினுடைய வாசல் முழுவதுமாக அடைக்கப்பட்டு விடும். உயிரோடு வாழுகின்ற காலம் வரை கண்டிப்பாக அவனுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரிசுக்கு கிடைத்துக் கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த ரிசுக்கு அவனை வந்து சேர்வதற்கு காலதாமதம் ஏற்படலாம். அந்த ரிசுக்கு, மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய ரிசுக்கு இருக்கிறதே, வாழ்வாதாரம், அது அவனை வந்து சேர்வதற்கு காலதாமதம் ஏற்படலாம். அல்லது அந்த ரிசுக்குல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். சில பேருக்கு அல்லாஹ் கூடுதலாக வழங்கியிருப்பான், சில பேருக்கு குறைவாக வழங்கியிருப்பான். மனிதர்களில் பல வர்க்கத்தினர்கள் இருக்கிறார்கள். மேல்தட்டு மக்கள், அடித்தட்டு மக்கள், நடுத்தர வர்க்கத்தினர்கள் என்று மனிதர்களை பொருளாதார ரீதியாக நாமே பிரித்து வைத்திருக்கிறோம். இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிசுக்கை வகைப்படுத்தி வைத்திருக்கிறான். இது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். நாம் தான் இவர்களுக்கு ரிசுக்கை பங்கீடு செய்கிறோம். சில பேர் மேல் தட்டில் இருக்கிறார்கள், சில பேர் அடித்தட்டில் இருக்கிறார்கள், சில பேர் நடுத்தர வர்க்கத்தினர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவ்வாறு நாம் தான் ரிசுக்கை பங்கீடு செய்து வைத்திருக்கிறோம். எல்லாமே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை மீறி எதுவுமே நடந்து விடாது. அல்லாஹ் மனிதனை படைக்கிற பொழுதே ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படி அவனுடைய வாழ்வாதாரம் கிடைக்க வேண்டும், எவ்வளவு கிடைக்க வேண்டும், எந்தெந்த இடங்களில் கிடைக்க வேண்டும் என்பதையெல்லாம் தீர்மானித்து விடுகின்றான். இது ஏற்கனவே விதிக்கப்பட்ட, தீர்மானிக்கப்பட்ட விஷயம். ஆக ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய ரிசுக்கு கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம், அல்லது அதில் ஏற்றத்தாழ்வு வரலாம். ஆனால் யாருக்குமே ரிசுக்கு கிடைக்காமல் இருக்காது. கிடைக்காமல் இருந்தால் அவர் இந்த உலகத்தில் அவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரிசுக்கை எப்படி பெறுவது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் அவர் இருக்கக்கூடிய இடத்தில் ரிசுக்கை கொண்டு தருவது கிடையாது. அப்படி தந்தால் அதற்கு பேர் அற்புதம். அது எல்லாருடைய வாழ்க்கையில் நடைபெறாது. அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான வலியுல்லாக்கள் இருக்கிறார்களே, இறைநேச செல்வார்கள், அவர்களுக்கோ அல்லது இறைத்தூர்களுக்கோ அது சாத்தியப்படும். அதுவும் எல்லா நேரத்திலும் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட, இறைத்தூர்கள் உட்பட, வலியுல்லாக்கள் உட்பட பல நேரங்களில் கஷ்டங்களை, பொருளாதார ரீதியான கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், 3 நாள் தொடர்ந்து வயிறார நாங்கள் உண்டது கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பொருளாதார கஷ்டங்களை அந்த நபியினுடைய குடும்பமும் சந்தித்திருக்கிறது. ஆக எல்லாரும் இந்த பொருளாதார பிரச்சனைகளை சந்திக்கிறோம். எல்லாருக்கும் இந்த கஷ்டங்கள் இருக்கிறது. இந்த ரிசுக்கை பொறுத்தவரையில் நாம் இருக்கக்கூடிய இடத்தை அது தேடி வராது. அந்த ரிசுக்கை அடைவதற்குரிய வழிகளை நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும். அல்லாஹ் அதை நமக்கு எளிதாக்கி தருவான். அந்த ரிசுக்கை கண்டுபிடிப்பதற்குரிய முயற்சியில், அந்த வழிமுறைகளில் நாம் இறங்குகிற பொழுது அல்லாஹ் நமக்கு அதை இலகுவாக்கி தருவான். அல்லாமல் யாருடைய ரிசுக்கும் அவருடைய வீட்டை தேடி வருவது கிடையாது. அவர்தான் தேடி செல்ல வேண்டும். ரிசுக்கு எங்கே இருக்கிறது என்பதை அவர்தான் தேடி செல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழுத்தமான உண்மையை எப்படி சொல்கிறார்கள்? ஒரு உதாரணத்தோடு சொல்கிறார்கள். காலையிலே பறவைகள் எல்லாம் கூண்டை விட்டு வெளியே செல்கின்றன. எதற்காக செல்கின்றன என்று சொன்னால் இரையை தேடி செல்கின்றன. வயிறு காலியான நிலையில் இரைகளை தேடி செல்கின்றன. பிறகு மாலை நேரத்தில் அந்த பறவைகள் எல்லாம் வயிறு நிரம்பிய நிலையில் கூண்டை வந்து அடைகின்றன என்று சொல்கிறார்கள். அந்த பறவைகளுக்கு உணவு எப்படி கிடைத்தது? அது இருக்கக்கூடிய இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்கை கொண்டு வந்து கொடுத்தானா? இல்லை. அது தேடி செல்கிறது.
அந்த பறவை இனம் நம்மை விட அறிவு புத்தி குறைவாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பறவை இனம் கூட அதற்குரிய ரிசுக்கை இறையை அது தேடித்தான் பெற வேண்டியிருக்கிறது, தேடித்தான் பெற்றாக வேண்டும். இது மனிதனுக்கு மாத்திரம் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விதி அல்ல. மனிதனை தாண்டி எல்லா படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஏற்பாட்டை தான் செய்து வைத்திருக்கிறான். இதுதான் அல்லாஹ்வுடைய விதி. இதுல எந்த மாற்றம் யாருக்கும் இருக்காது. எவ்வளவு பெரிய வலியுல்லாஹ் இருந்தாலும், இறைநேச செல்வராக இருந்தாலும், மனித புனிதராக இருந்தாலும், அல்லது சாதாரண மனிதராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவருக்குரிய இரணத்தை, அவருக்குரிய ரிசுக்கை அவர் தேடித்தான் செல்ல வேண்டும். அவ்வாறு தேடி செல்கிற பொழுது ரிசுக்குரிய அந்த வழிமுறைகளை அறிவதற்காக, அதை கண்டுபிடிப்பதற்காக தேடி செல்கிற பொழுது அந்த வழிமுறைகளை நல்ல வழிமுறைகளாக அமைத்துக் கொள்ள வேண்டும், தவறான வழிமுறைகளாக அமைத்துக் கொள்ளக்கூடாது. தவறான வழிகளில் ரிசுக்கை ஈட்டுவதற்கு யாரும் முயற்சிக்க கூடாது. என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரிசுக்கை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்வாதாரத்தை நல்ல வழிகளில் தேடுங்கள் என்று சொன்னார்கள். தவறான வழிகளில் தேடாதீர்கள். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் நல்ல வழிகளில் தேடக்கூடிய மனிதர்களை விட தவறான வழிகளின் மூலமாக வாழ்வாதாரத்தை தேடக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் பயந்தார்கள். எல்லோருக்கும் ரிஸ்க் உண்டு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏனென்றால் இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி இருக்கக்கூடிய உண்மை. நான் ஏற்கனவே சொன்னது போல ரிஸ்க் வந்து சேர்வதற்கு தாமதமாகலாம், அல்லது சில சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். அதை சகித்துக் கொள்ள வேண்டும். ரிஸ்க் தேடுகின்ற வாழ்வாதாரத்தை தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் பொறுமை காக்க வேண்டும். அவர்கள் அடக்கத்தோடு செயல்பட வேண்டும். பேணுதலான வாழ்க்கை முறையை மேற்கொள்ள வேண்டும். அவர்கள் பொறுமை இழந்து விட்டால், வாழ்வாதாரத்தை தேடக்கூடிய முயற்சியில் இருக்கக்கூடியவர்கள் பொறுமை இழந்து விட்டால், அல்லது அவரிடத்தில் பேணுதல் இல்லாமல் போனால், அவர்கள் தவறான வழிகள் மூலமாக பொருள் தேட ஆரம்பித்து விடுவார்கள். இன்றைக்கு உலகளாவிய அளவில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. எல்லோரும் அதனுடைய பாதிப்பை உணர்கிறோம். பொருளாதார வீழ்ச்சியினுடைய பாதிப்பு எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. எல்லா பொருட்களுடைய விலையும் ஏறிவிட்டது. விலைவாசி உயர்வு, எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை குறித்து நாம் ஆராய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு அறிவை வழங்கி இருக்கிறான். மனிதனை படைத்து அப்படியே விட்டுவிடவில்லை. அவனுக்கு எல்லாவற்றையும் நல்லது எது, கெட்டது எது என்பதையெல்லாம் பகுத்தறியக்கூடிய அறிவாற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கிறான். இந்த அறிவை கொண்டு நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பொருளாதார வீழ்ச்சி என்பது எப்படி ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது? விலைவாசி ஏறிவிட்டது. ஒரு சாதாரண பொருளை வாங்குவதற்காக கூட அதிகமான பணத்தை நாம் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், பரக்கத்து குறைவை காட்டுகிறது. அல்லாஹ் அவனுடைய பரக்கத்தை பிடுங்கி விட்டான் என்பதைத்தான் காட்டுகிறது. பரக்கத்து எவ்வாறு பிடுங்கப்பட்டது? நம்முடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பரக்கத்து எவ்வாறு பிடுங்கப்பட்டது என்று சொன்னால், ஹராமான வழியின் மூலமாக. அல்லாஹ்வும் ரசூலும் எந்த வழிமுறைகளை குறிப்பிட்டு இந்த வழிமுறைகளின் மூலமாக நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்களோ, அப்படிப்பட்ட ஹராமான வழிமுறைகளின் மூலமாக இன்றைக்கு பெரும்பாலானவர்களும் பொருள் தேட ஆரம்பித்து விட்ட காரணத்தினாலே தான் இந்த பரக்கத்து குறைவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அடித்தட்டு மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் அப்படியே இருந்து வாழ்ந்து பழகியவர்கள். அதனால் பொருளாதார பிரச்சனை அவர்களை பெரிய அளவில் பாதிக்காது என்று சொல்லலாம். ஆனால் நடுத்தர வர்க்கத்தினர்கள் இருக்கிறார்களே, அவர்களால் தான் அந்த பொருளாதார பாதிப்பு இருக்கிறதே, அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, சகித்துக் கொள்ள முடியவில்லை, தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த மூன்று வர்க்கத்தினர்களிலும் மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் நடுத்தர வர்க்கத்தினர்கள். இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு பரக்கத்து குறைவு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. எதனால் அந்த பரக்கத்து குறைவு வந்தது? மனிதர்களில் பெரும்பாலானவர்களும் ஹலாலான சம்பாத்தியத்தை விட்டுவிட்டு நல்ல வழிகளில் வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்ற முயற்சியை விட்டுவிட்டு தவறான வழிகளில் வருமானத்தை பெருக்குவதற்கு முயற்சி மேற்கொள்கிறார்கள். எப்படியெல்லாம் அதற்குரிய வழிகள் இருக்கிறது என்பதை குறித்து ஆராய்ச்சி செய்கிறார்கள்.
எப்படியெல்லாம் தில்லுமுள்ளு செய்யலாம், எப்படியெல்லாம் ஏமாற்றலாம், எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம், எப்படியெல்லாம் தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்று திட்டமிடுகிறார்கள். இப்படிப்பட்ட குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள். ஏன் அந்த ஆசை வருகிறது? தவறான வழியில் பொருளீட்ட வேண்டும் என்ற எண்ணம் எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கு இரண்டு காரணம். ஒன்று, அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அச்சம் என்பதை விட அல்லாஹ்வை பற்றிய வெட்க உணர்வு இருக்கிறது, அது குறைந்து போய்விட்டது. வெட்கம் இல்லை, மனிதர்கள் வெட்கம் கெட்டவர்களாக மாறிவிட்டார்கள். சாதாரண மனிதர்களை பார்த்து வெட்கப்படுவதில்லை, அந்த வெட்க உணர்ச்சியும் படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் இருக்கிறானே, அந்த அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அந்த வெட்க உணர்ச்சியும் அடியோடு குறைந்து போய்விட்டது. ஒரு தகப்பனுக்கு முன்னால ஒரு மகன் சிகரெட் பிடிப்பானா, மது அருந்துவானா? அந்த தகப்பன் இத்தனைக்கும் மது அருந்தக்கூடியவனாக இருந்தால் கூட, புகைப்பழக்கம் உள்ளவனாக இருந்தால் கூட, ஒரு தகப்பனுக்கு முன்னால அல்லது ஒரு தாய்க்கு முன்னால ஒரு மகன் பிள்ளை புகை பிடிக்க மாட்டான், மது அருந்த மாட்டான். ஏன் அவ்வாறு செய்வதில்லை? ஏனென்று சொன்னால் வெட்க உணர்ச்சி அவனை தடுக்கிறது. வெட்கப்படுகிறான். நம்முடைய வாப்பா பார்த்துருவாரு, அம்மா பார்த்துருவாங்களே, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பார்த்துருவாங்களே என்று வெட்கம் அவனை தின்னுகிறது. வெட்கம் அவனை அந்த தவறை செய்ய விடாமல் தடுக்கிறது. அதனால தான் இஸ்லாம் வெட்க உணர்வை பாராட்டி பேசுகிறது. ஒரு நபித்தோழர் இன்னொரு நபித்தோழரிடத்தில் அறிவுரை செய்து கொண்டிருக்கிறார். இந்த அளவுக்கு நீ வெட்கப்படக்கூடாதுப்பா அப்படின்னு செய்கிறார், அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்தார்கள். இந்த அளவுக்கெல்லாம் வெட்கப்படக்கூடாது என்று அறிவுரை செய்கிறாய், அப்படி அறிவுரை செய்யாத, வெட்க உணர்ச்சி வேண்டும் என்று சொன்னார்கள். வெட்க உணர்ச்சி என்பது ஈமானில் ஒரு வகை என்று சொன்னார்கள். ஆக ஒரு மனிதனை பார்த்து இன்னொரு மனிதன் வெட்கப்படுவதனால் அவன் திருந்துகிறான், அவனுடைய வாழ்க்கை செம்மைப்படுகிறது. யாரும் பார்த்திடக்கூடாது, யாரும் பேசிடக்கூடாது, தாய் பார்த்திடக்கூடாது, தகப்பன் பார்த்திடக்கூடாது அப்படிங்கிற வெட்க உணர்ச்சி அவனை தவறு செய்ய விடாமல் தடுக்கிறது. இது சாதாரண மனிதர்கள் விஷயத்தில். ஆனால் எல்லாரையும் படைத்து கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறானே, அல்லாஹ் பார்த்திடக்கூடாது என்ற வெட்க உணர்ச்சி நம்முடைய மனதில் எத்தனை பேருடைய உள்ளத்தில் இருக்கிறது? நெஞ்சை தொட்டு கேட்க வேண்டும், எத்தனை பேருடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? இப்படிப்பட்ட ஒரு தவறை பண்றோமே, இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார மோசடியை செய்யறோமே, இப்படிப்பட்ட ஒரு தில்லுள்ள ஒரு ஹராமான சம்பாத்தியத்தை பண்றோமே, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்று எத்தனை பேருடைய வெட்க உணர்ச்சி இந்த மாதிரிப்பட்ட தவறான சம்பாத்தியத்திலிருந்து அவர்களை தடுத்திருக்கிறது. அல்லாஹ்வை பற்றிய பயம் சுத்தமாக கிடையாது. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறான் என்பதெல்லாம் வெற்று வார்த்தைகள் ஆகிவிட்டன. போலியான வார்த்தை, போலியான இறையச்சம், போலியான திக்ர்கள், போலியான தஸ்பீஹாத்துகள். துஆ செய்யுங்க, பார்த்தா துஆ செய்யுங்க, எனக்காக வேண்டி துஆ செய்யறது இருக்கட்டும். உனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான், வாழ்வதற்குரிய வழிகாட்டலை தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் நல்ல வாழணும் அப்படிங்கிற முயற்சி உன்னிடத்தில் இருக்கிறதா? நீ முயற்சி பண்ணிட்டு துஆ செய்ய சொல்லணும். நீ அதற்காக 1% கூட, 1% கூட முயற்சி செய்யாம துஆ செய் என்று சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்க முடியும்? அப்போ அந்த துஆ செய் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறது, அது வெற்று வார்த்தையாக போய்விடுகிறது. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறான் என்ற பேச்சு இருக்கிறதே, அது போலி, அது வேஷ வார்த்தையாக போய்விடுகிறது. இதனால் தான் ஹராம் ஹலால் பார்க்காமல் பணம் எந்த வழியில் வந்தால் என்ன, பணத்தை ஈட்ட வேண்டும், பணம் வேண்டும், காசு வேண்டும், அது எந்த வழியில் வந்தால் என்ன என்று குறுக்கு வழிகளை எல்லாம் மனிதன் பயன்படுத்தி காசு பண்ண ஆரம்பிக்கின்றான். காரணம் என்ன? அல்லாஹ்வை பற்றிய பயம், வெட்க உணர்ச்சி சுத்தமாக இல்லாமல் போய்விட்டது. எல்லாம் போலியான இபாதத்து. அல்லாஹ்வை ஐவேளை தொழுவதும் திக்ர் தஸ்பீஹாத்துகளை ஈடுபடுறது, இது எல்லாமே போலியானது. அல்லாஹ்வை பற்றிய பயம் இருந்தா இந்த மாதிரி தவறான சம்பாத்தியத்தில் ஈடுபடுவானா? வட்டி வாங்குவானா? பொது சொத்தை கொள்ளையடிப்பானா? ஊழல் செய்வானா? லஞ்சம் வாங்குவானா? கைவிட்டு வாங்குவானா? அடுத்தவனுடைய நிலத்தை அபகரிப்பானா? இல்லையே. இப்படிப்பட்ட தில்லுமுல்லுகளை எல்லாம் ஒருவன் செய்கிறான்.
தொழுது கொண்டே ஐவேளை தொழுகையில் ஈடுபட்டு கொண்டே ஊர் சொத்தை கொள்ளையடிக்கிறான், ஊழல் செய்கிறான், என அபகரிக்கின்றான். இப்படிப்பட்ட பெரிய பெரிய தவறுகளை எல்லாம், கிரிமினல் குற்றங்களை எல்லாம் ஒருவன் செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய தொழுகைக்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும்? அந்த தொழுகையினால் அவன் என்ன பெரிய பலனை அடைந்து விட போகிறான்? அவனுடைய வாழ்க்கையில் அது என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விட போகிறது? அவ்வளவு போலியான இபாதத். இந்த இபாதத்தை நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவனுடைய மூஞ்சில விட்டறிவான். நீ இதையெல்லாம் எதுக்காண்டி செஞ்ச? நீ தொழுத தொழுகை எனக்கு ஹராமான காரியத்தை செய்வதை விட்டும் தடை செய்ததா? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறானே. நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான அருவருப்பான செயல்களில் இருந்து மனிதனை தடுக்கும், காக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறானே. அப்படி நாம் நடத்தக்கூடிய ஐவேளை தொழுகை எத்தனை பேருடைய மானக்கேடான செயல்களிலிருந்து, அருவருப்பான செயல்களிலிருந்து, கிரிமினல் குற்றங்களில் ஈடுபடுவதிலிருந்து அவர்களை தடுத்திருக்கிறது. அந்த தொழுகை இந்த மாதிரிப்பட்ட கிரிமினல் குற்றங்களில் இருந்து அவனை தடுக்கவில்லை என்று சொன்னால் தொழுது என்ன பயன்? அவன் யாருக்காக தொழுதான்? ஊருக்காக தொழுதான். ஊர் தன்னை போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும், இவன் ஒரு இபாதத்தாளி என்று மெச்ச வேண்டும் என்பதற்காக ஊருக்காக தொழுதானே ஒழிய அவன் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழவில்லை. அவன் தொழுத தொழுகை அல்லாஹ்வுக்காக வேண்டி இருந்திருக்குமானால் அவன் இப்படிப்பட்ட கிரிமினல் குற்றங்களை எல்லாம் ஒருபோதும் செய்ய மாட்டான். எனவே நாம் இன்றைக்கு பல மனிதர்களை தப்பான முறையில் பொருளீட்டுவதை பார்க்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஈமானிய உணர்வு, இறையச்ச உணர்வு, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறானே அப்படிங்கிற வெட்க உணர்வு சுத்தமாக மங்கி போய்விட்டது என்பது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் என்னவென்று சொன்னால் ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும், லக்ஸுரி லைஃப், சொகுசான வாழ்க்கை வாழ வேண்டும். இப்படியே கடையை வச்சு ஈவரடிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தனா எப்ப பெரிய பணக்காரன் ஆகிறது? எப்ப பெரிய பெரிய அமௌண்ட்டை கலெக்ட் பண்றது, சேகரிக்கிறது? எப்படி லக்ஸுரி லைஃப் வாழ்றது, சொகுசான வாழ்க்கை எப்போ மேற்கொள்றது? அது இன்னைக்கெல்லாம் சாத்தியப்படாது. சீக்கிரத்தில் நமக்கு ஒரு சொகுசான வாழ்க்கை வேணும் என்று சொன்னால், அதற்கு ஆடம்பரமான வாழ்க்கை வேணும் என்று சொன்னால் அதற்கு தவறான முறையில் பொருளீட்ட வேண்டும். அதுதான் ஒரே வழி. அதனால் தவறான முறையில் மனுஷனை பொருளீட்ட ஆரம்பித்து விடுகின்றான். என்னவெல்லாம் செய்கிறான், என்னவெல்லாம் தில்லுமுல்லுகள் செய்கின்றான். பொருளாதாரத்தில், வியாபாரத்தில் எத்தனை மோசடிகள் நடைபெறுகின்றன. வியாபாரத்தில் தரக்குறைவான பொருளை தரமான பொருள் என்று நினைச்சுகிறார்கள், விளம்பரம் செய்கிறார்கள். ஆக தரக்குறைவான பொருள், ஆனால் விளம்பரம் எப்படி செய்யப்படுகிறது? அதை போல ஒரு தரமான பொருள் கிடையாது என்ற அளவிற்கு மிக உயர்வான முறையில் விளம்பரங்கள் செய்யப்படுகின்றன. இது பொருளாதார மோசடியா இல்லையா? பதுக்கல் செய்யப்படுகிறது, ஏமாற்றம் செய்யப்படுகிறது. இதுவெல்லாம் எதில் நடைபெறுகிறது? வியாபாரத்தில் நடைபெறுகிறது. இஸ்லாம் கலப்படத்தை தடை செய்திருக்கிறது. கலப்படம் இல்லாத எந்த பொருள் இன்றைக்கு சந்தையில் இருக்கிறது? எல்லா பொருட்களும் கலப்படம் நிறைந்த பொருட்களாகத்தான் இருக்கிறது. சாதாரணமாகவே ஒரு கடையில போய் நீங்க எந்த பொருளை வாங்குவதாக இருந்தாலும் சரிதான், 1 லிட்டர் எண்ணெயை வாங்குவதாக இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு நயமான எண்ணெய் வேணுமா, சாதாரண எண்ணெய் வேணுமான்னு கேட்கிறேன். நயமான எண்ணெய் வேண்டுமா, சாதாரண எண்ணெய் வேண்டுமா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? 2 பொருளை எடுத்து வைக்கிறான். இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட், எது வேண்டும் என்று கேட்கிறான். எல்லாவற்றிலும் நாம் பயன்படுத்தக்கூடிய, அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது மற்ற பொருட்களாக இருந்தாலும் சரிதான், எல்லாவற்றிலும் கலப்படம் வந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக அதை கண்டித்தார்கள். பொருளில் கலப்படம் செய்வதை பெரிய கிரிமினல் குற்றம் என்று சொன்னார்கள். அதே போல பதுக்கல் நடவடிக்கையில் ஈடுபடுவதையும் பெரிய கிரிமினல் குற்றம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அதுவெல்லாம் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பதுக்கல் மூலமாக, இந்த கலப்படத்தின் மூலமாக எவ்வளவு மனித சமுதாயம் இன்றைக்கு பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது என்பதை எல்லாம் கவலையோடு எண்ணி பார்க்க வேண்டும். எனவே முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள், வணிகர்களாக, வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த கவனத்தோடு வியாபாரத்தை செய்ய வேண்டும், நேர்மையோடு செய்ய வேண்டும். பணம் சம்பாதிப்பது மட்டுமே அதனுடைய குறிக்கோளாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான். தராசை சரியான முறையில் இருக்க வேண்டும், அளவில் மோசடி செய்யக்கூடாது, சரியான முறையில் அளக்க வேண்டும், தரமான பொருளை வழங்க வேண்டும். குறைகள் இருந்தால் அந்த குறைகளை மறைத்து வியாபாரம் செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட நேர்மையெல்லாம்
வியாபாரத்தில் முஸ்லிம் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டும். அவர்களுக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கக்கூடிய முக்கியமான அறிவுரைகள் இவையெல்லாம் இன்றைக்கு மீறப்படுகின்ற காரணத்தினாலேதான் ஏராளமான பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஊழல் எங்கு பார்த்தாலும் ஊழல். நாடு முன்னேறாமல் இருக்கிறது. வீடு முன்னேறவில்லை, நாடு முன்னேறவில்லை. இதற்கெல்லாம் என்ன காரணம்? சுத்தமான நீர் கிடைக்கிறதா? சுத்தமான நீர், சுகாதாரமான நீர் வேணும் என்று சொன்னால் கடையில் காசு கொடுத்துத்தான் வாங்க வேண்டியிருக்கிறது. அரசாங்கத்தின் மூலமாக நமக்கு சுத்தமான நீர் வழங்கப்படுகிறதா? இல்லை. தரமான மருத்துவ வசதி நமக்கு செய்தரப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக கிடையாது. மனிதர்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய அடிப்படை வசதிகள் இருக்கிறது. மின்சாரம், தடையற்ற மின்சாரம் இன்றைக்கு கிடைக்கிறதா? எத்தனை பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடிய எத்தனை சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பொருளாதார இழப்பு இதன் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது. சாராயம் தடையில்லாமல் கிடைக்கிறது, ஆனால் மின்சாரம் தடைபட்டு நிற்கிறது. ஆங்காங்கு எங்கு சென்றாலும் சாராய கடைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு விளைவிக்கக்கூடிய சாராய கடைகள் தாராளமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் தடையில்லாத மின்சாரம் இல்லை, அடிப்படை வசதி இல்லை. ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்ன? மனிதர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்தர வேண்டும், நல்ல படிப்பை தர வேண்டும், தரமான மருத்துவ வசதிகளை செய்தர வேண்டும், சுகாதாரமான சுற்றுச்சூழல் நிறைந்த அழகான சுற்றுச்சூழல் நிறைந்த வாழ்க்கை முறை ஏற்படுத்தி தர வேண்டும், தடையற்ற மின்சாரத்தை வழங்க வேண்டும். இதுவெல்லாம் இன்றைக்கு கிடைக்காமல் போய்விட்டது. வீடு முன்னேறவில்லை, நாடு முன்னேறவில்லை, முன்னேற்றத்துக்கு எல்லாம் தடையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் ஊழல். எல்லாவற்றிலும் ஊழல் பெருத்து போய்விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வன்மையாக கண்டிக்கிறான். வமன் யகுல் யஅதி பிமா கல்ல யௌமல் கியாமா. யார் ஊழல் செய்கிறார்களோ, யார் ஊர் பணத்தில் கை வைக்கிறார்களோ, யார் பொது பணத்தில் பொது சொத்தில் கை வைக்கிறார்களோ, அவ்வாறு கை வைத்தவர்கள் எதையெல்லாம் ஊழல் செய்தார்களோ அதையெல்லாம் மறுமை நாளில் அவர்கள் நிச்சயமாக கொண்டு வந்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுமையாக எச்சரிக்கின்றான். அல்லாஹ்வுடைய பிடியில் இருந்து அவர்கள் தப்ப முடியாது. எத்தனையோ திட்டங்கள், எத்தனையோ நலத்திட்ட பணிகள் இருக்கிறது, ஆனால் இதையெல்லாம் மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் என்ன காரணம்? அரசாங்கம் ஒரு நல்ல திட்டத்தை அறிவிக்கிறது என்று சொன்னால் அதனால் பொதுமக்கள் அடைகின்ற சந்தோஷத்தை விட அதிகமாக யார் சந்தோஷம் அடைகிறார்கள் என்று சொன்னால் அரசியல்வாதிகள் சந்தோஷம் அடைகிறார்கள். அதே போல அரசு அதிகாரிகள் சந்தோஷம் அடைகிறார்கள். ஏன் அவர்கள் அதிகமாக சந்தோஷம் அடைகிறார்கள்? ஏனென்று சொன்னால் ஊழல் செய்வதற்கு, பணத்தை சுருட்டுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு திறந்துவிடப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்தவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். இப்ப இதன் மூலமாகவும் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுகிறது. அதனால்தான் இப்படிப்பட்ட தவறான வழியின் மூலமாக பொருளீட்டாதவர்கள் என்று இஸ்லாம் தடை செய்கிறது. ஒரு ஊசியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஊசியை களவாடினாலும் கூட, பொது சொத்திலிருந்து ஒரு ஊசியை கொள்ளையடித்தால் கூட நீ அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். அந்த ஊசியோடு தான் மறுமை நாளில் நீ அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு இறையச்சத்தை பற்றி போதித்தார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? ஊர் ஜமாத்தை நடத்தக்கூடிய நிர்வாகிகளை ஊழல் செய்யக்கூடிய ஒரு கேவலமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஊர் நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள், எத்தனை ஊர்களில் இந்த மாதிரிப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஊரை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. அதனால் கோர்ட்டு கேஸ் என்று ஊரை நிர்வாகம் செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. நிர்வாகம் பண்ண முடியாது. நிர்வாகத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறான், ஊழல் பண்றான். எந்த ஊழல்? சாதாரண ஊழல் கிடையாது. 2004 சுனாமி ஏற்பட்டது. அந்த சுனாமியின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவருடைய துயர் துடைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு தொண்டு நிறுவனங்கள், அமைப்புகள் உதவி செய்வதற்கு முன்வந்தன. ஏராளமான உதவிகளை வாரி வாரி வழங்கினார்கள். பொருளாலும் வழங்கினார்கள், பணத்தாலும் வழங்கினார்கள். இவற்றில் பெரும்பாலானவற்றை யார் சுருட்டி கொண்டு சென்றார்கள் என்று சொன்னால் ஊரை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஊர் நிர்வாகிகள் இருக்கிறார்களே அவர்கள் சுருட்டி கொண்டு சென்றார்கள். அதனால் அவர்கள் மீது கேஸ் போடப்படுகிறது, வழக்கு பதிவு செய்யப்படுகிறது, அவர்கள் பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுகிறார்கள். மீண்டும் ஒரு தேர்தல் நடத்தப்படுகிறது, புதிய நிர்வாகிகள் வருகிறார்கள், அவர்கள் ஓவர்டேக் செய்யப்படுகிறார்கள். இப்படியெல்லாம் பல்வேறு ஊர்களில் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வேறு ஊர் நிர்வாகிகளை பற்றி சொல்லவில்லை, நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகளாக இருக்கிறார்களே அவர்களை பற்றி தான் சொல்கிறேன். அவருடைய நிலைமைதான் இது.
இப்படிப்பட்ட ஒரு ஊழலை செய்வதற்கு எப்படி இவர்களுக்கு மனம் வருகிறது? பொது சொத்தில் கை வைப்பதற்கு எப்படி இவர்கள் துணிகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றிய அச்சமில்லை, அல்லாஹ்வை பற்றிய பயம் இல்லாத, குர்ஆன் ஹதீஸை பற்றி தெரியாத, சட்டதிட்டங்கள் தெரியாத, இறையச்சம் இல்லாதவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிற பொழுது இப்படிப்பட்ட பாதிப்பை சந்திப்பதை நம்மால் ஒருபோதும் தவிர்த்துக் கொள்ள முடியாது. அதனால் இப்போதும் தேர்தல் வரப்போகிறது. சில பேர் போட்டியிலே களத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள். இது நம்முடைய கடமை. நம்மை ஆள்வதற்கு, நம்மை நிர்வாகம் செய்வதற்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் நேர்மையானவர்களாக, ஊழலுக்கு அப்பால் பட்டவர்களாக, லஞ்சத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக, சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை பார்த்து, இபாதத்தோடு தொடர்புடையவர்களை பார்த்து, இறையச்சத்தோடு தொடர்புடையவர்களை பார்த்து அப்படிப்பட்ட நன்மக்களைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இது நம் மீது கட்டாய கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், தப்பானவர்களை நாம் தேர்ந்தெடுத்தால் அதனால் பாதிக்கப்பட போவது நாம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படிப்பட்ட மோசமான பாதிப்புகள் எல்லாம் எங்கிருந்து ஏற்படுகிறது என்று சொன்னால், தவறான முறையில் பொருளீட்டுவதன் மூலமாக ஏற்படுகிறது. எனவே இதான் இஸ்லாம் தவறான முறையில் பொருளீட்டுவதை தடை செய்திருக்கிறது. ஊழல் செய்யாதீர்கள், லஞ்சம் வாங்காதீர்கள் என்று இஸ்லாம் தடை செய்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லஅனல்லாஹு அர்-ராஷி வல் முர்தஷி என்று சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லஞ்சம் வாங்கக்கூடியவனையும் லஞ்சம் தரக்கூடியவனையும் சபித்து விட்டான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள் லஞ்சம் வாங்கக்கூடியவர்கள், லஞ்சம் தரக்கூடியவர்கள் இருவருமே அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள். இன்று எந்த துறையில் லஞ்சம் இல்லாமல் இருக்கிறது? ஒரு ரேஷன் கார்டை வாங்க போனா, ஒரு தாசில்தார் ஆபீஸுக்கு போனா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்றால், இவர் அரசாங்க அலுவலகம் என்று எத்தனை அலுவலகங்கள் இருக்கிறதோ அலுவலகத்துக்குள் காலடி எடுத்து வைப்பதாக இருந்தாலே லஞ்சத்தோடு தான் உள்ளே செல்ல வேண்டியிருக்கிறது. எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துகிறது. எந்த காரியத்தை நம்மால் சாதிக்க முடியாத நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. எந்த எல்லா உரிமைகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, முறையாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளை பெறுவதற்கு கூட லஞ்சம் தரக்கூடிய ஒரு அவல நிலைமை உருவாயிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இதை வன்மையாக கண்டிக்கிறான். லா தஅக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில் வ துத்லு பிஹா இலல் ஹுக்காம் லிதஅக்குலு ஃபரீகம் மின் அம்வாலின் நாஸ். நீங்கள் உங்களுக்கிடையே தவறான முறையில் ஒருவர் மற்றவருடைய பொருளை சாப்பிடாதீர்கள். தவறான முறையில் லஞ்சத்தின் மூலமாக, ஊழல் செய்வதன் மூலமாக, ஏமாற்றுவதன் மூலமாக, மோசடி செய்வதன் மூலமாக ஒருவர் மற்றவருடைய பொருளை தவறான முறையில் சாப்பிடாதீர்கள். மேலும் மற்றவருடைய சொத்தை தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஒருவனுடைய ப்ராப்பர்ட்டியை தன்னுடைய உடைமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, அதுக்கு சாதகமாக அரசு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு லஞ்சம் தராதீர்கள் என்பதாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். சூரத்துல் பக்கரால இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனம் இது 288. லா தஅக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில் வ துத்லு பிஹா இலல் ஹுக்காம். ஹுக்காம் என்று சொன்னால் அரசு அதிகாரிகள், நீதிபதி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு நீங்கள் லஞ்சம் தராதீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வன்மையாக கண்டிக்கிறான். லஞ்சம் செய்வது, ஊழலில் ஈடுபடுவது, வட்டி வாங்குவது இதுவெல்லாம் யாருடைய செயல் என்று சொன்னால் யூதர்களுடைய செயல். அவர்கள்தான் பொதுமக்களுடைய இரத்தத்தை உறிஞ்சி வாழக்கூடியவர்கள், அதில் குளிர் காயக்கூடியவர்கள். இன்றைக்கு அப்படித்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களை அடித்து பிழைக்கின்ற அந்த பாலிசியைத்தான், அந்த கொள்கையைத்தான் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அது யூதர்களுடைய செயல். அந்த வழிமுறையை இஸ்லாமிய சகோதரர்கள் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் மிகவும் வன்மையாக தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வட்டி அடிப்படையிலான கொடுக்கல் வாங்கல், இதை முற்றிலுமாக நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்யறோம், நம்முடைய சொந்த ஆதாயத்திற்காக வேறு வழி இல்லை, எமர்ஜென்சி வேறு வழி இல்லை, செய்தான் தீர வேண்டும் என்று நாமே நமக்கு சில கட்டாயங்களை ஏற்படுத்தி கொண்டு அதை நியாயப்படுத்துவதற்கு முனைகின்றோம். வட்டி அடிப்படையிலான கொடுக்கல் வாங்கல் அத்தனையுமே பரக்கத்து குறைவானது. அதன் மூலமாக சமுதாயம் எழுந்து நிற்க முடியாது, சமுதாயம் நிச்சயமாக தோற்று போகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்தார்கள். வட்டி கொடுக்கக்கூடியவன், வட்டி வாங்கக்கூடியவன், அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடியவன், அதை பத்திரத்தில் எழுதக்கூடியவன், அதற்கு துணை போகக்கூடியவன் அனைவருமே குற்றவாளிகள் என்று சொன்னதோடு நிறுத்தாமல் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அனைவரும் குற்றத்தில் சமமானவர்கள் என்று சொன்னார்கள். எல்லோருமே குற்றத்தில் சமமானவர்கள்.
வட்டி வாங்குறவனும் வட்டி கொடுக்கிறவனும் அதுக்கு சாட்சியா இருக்கிறவனும் அதை பத்திரத்தில் எழுதுறவன் அதுக்கு உதவி பண்றவன் கிளர்க்கா இருக்கிறவன் எல்லாருமே குற்றத்தில் சமமானவர்கள் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு எச்சரிக்கப்பட்ட ஒரு விஷயம் நம்முடைய சமுதாயத்தில் சர்வ சாதாரணமாக நடமாடிக் கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் அதனுடைய பாதிப்பு நம்முடைய சமுதாயத்தில் அடித்தட்டு மக்களாக இருக்கிறார்களே அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. அவசர தேவைகளுக்காக தங்களுடைய நகைகளை எடுத்துக்கொண்டு வங்கியில் கொண்டு அடைமானம் வைக்கிறார்கள், வட்டிக்கு அடைமானம் வைக்கிறார்கள். மார்க்கத்தில் கூடுமா? இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா? அடமானம் வைப்பதற்குத்தான் அனுமதி இருக்கிறது, வட்டிக்கு அடமானம் வைப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. பிரைவேட் வங்கிகளிலும் தனியார் வங்கிகள் இருக்கிறது. தனியார் வங்கிகளிலும் அரசு வங்கிகளிலும் சின்ன சிறிய தொகைக்காக 2000 ரூபாய்க்காக 5000 ரூபாய்க்காக 10,000 ரூபாய்க்காக வேண்டி அடித்தட்டு மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கொண்டு தங்களுடைய ஜுவல்ஸை கொண்டு நினைச்சாங்க, நகைகளை கொண்டு அடைமானம் வைக்கிறார்கள். பிறகு வட்டியிலே மூழ்கி விடுகிறது, வட்டி செலுத்த முடியவில்லை. அதற்கு எதுவே மேலானது அதை விற்று காசாக்கி அதன் மூலமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள், அதுதான் மேலானது. அடித்தட்டு மக்களுக்கு நாம் சொல்லிக் கொள்ளக்கூடிய அறிவுரை இது. அத்தியாவசிய தேவைகளுக்காக வேறு வழி இல்லை என்ற நிலை வருகிற பொழுது அதை வட்டிக்கு கண்டிப்பாக அடைமானம் வைக்கக்கூடாது, அதை விற்று விடுங்கள். அதுதான் புத்திசாலித்தனமானதும் கூட, அதுதான் அறிவார்ந்த செயலும் கூட. இல்லை என்று சொன்னால் உங்களால் வட்டி கட்ட முடியாது, வட்டி குட்டி போடும், அது பன்மடங்காகும். அதனால் தான் இஸ்லாம் அதை தடை செய்திருக்கிறது. அதனுடைய பாதிப்பை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கிடையே சில பேர் பெரிய பிசினஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக அகலக்கால் விரிக்கிறார்கள். ஏற்கனவே பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், அது நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஆனாலும் கூட இன்னொரு பிசினஸ் அவர்களுக்கு நாட்டம் வருகிறது, அகலக்கால் விரிக்கிறார்கள், பிசினஸ் விரிவுபடுத்துகிறார்கள், வட்டிக்கு கடன் வாங்குகிறார்கள், மூழ்கி விடுகிறார்கள். அதுவும் புத்திசாலித்தனமான செயல் கிடையாது. ஆக வட்டி அடிப்படையிலான எல்லா விதமான கொடுக்கல் வாங்கல்களும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அடித்தட்டு மக்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு மேல்தட்டு மக்கள் உதவி செய்ய முன்வர வேண்டும். அவர்கள் ஏதேனும் கடன்கள் கேட்டால் அந்த சின்ன சின்ன தொகைகளுக்காக கடன் வழங்குவதற்கு முன்வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நமக்கு வலியுறுத்துகிறான். வஇன் கான து உஸ்ரத்தின் ஃபநظرة இலா மைஸரா. உங்களிடத்தில் கடன் பட்டிருக்கக்கூடியவர்கள் உரிய குறிப்பிட்ட தவணையில் கடனை நிறைவேற்ற தவறினால் செலுத்த முடியவில்லை என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கள் அல்லது அதை சதக்காவாக விட்டு விடுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேல்தட்டு மக்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவுரை சொல்கிறான். மேல்தட்டு மக்களிடத்தில் கடன் கேட்டால் அவர்கள் கடன் தர மாட்டால் என்ற காரணத்தினாலே தான் அடித்தட்டு மக்கள் என்ன செய்கிறார்கள், வங்கிகளுக்கு சென்று தங்களுடைய நகைகளை அடைமானம் வைக்கக்கூடிய ஒரு அவலமான நிலையை பார்க்க முடிகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் மேற்கொள்ளக்கூடிய வாழ்க்கை முறை முற்றிலுமாக ஹராமிலிருந்து விலகி ஹலாலான அடிப்படையிலான வாழ்க்கை முறை அமைய வேண்டும். குறிப்பாக நாம் மேற்கொள்ளக்கூடிய அந்த பொருளாதார கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது, நடத்தக்கூடிய வியாபாரங்கள், ஈட்டக்கூடிய வருமானங்கள், இவை எல்லாமே ஹலாலான அடிப்படையில் தான் இருக்க வேண்டும், ஹராமான அடிப்படையில் ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைக்கு பொருளாதார வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாடும் வீடும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறது என்று சொன்னால் எந்த நலத்திட்ட பணிகளும் மக்களை போய் சேர முடியாமல் அது நிறுத்தப்படுகிறது என்று சொன்னால், நாடு வளராமல் இருக்கிறது என்று சொன்னால், போதிய அடிப்படை வசதிகள் மக்களுக்கு செய்தர முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால், எல்லாவற்றுக்கும் முட்டுக்கட்டையாக இருப்பது இந்த ஹராமான கொடுக்கல் வாங்கல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தப்பான மார்க்கம் அனுமதிக்காத ஹராமான இந்த கொடுக்கல் வாங்கல் இருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அதற்குரிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா.